சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம். ஜூன் 27. இறையரசு வரட்டும், உமது ஆட்சி வருக, ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றும் உமக்கே. மத்தேயு 6:10-13. கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் ஒரு பெரிய எழுப்புதல் வரும் என்று யாவரும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் வெறுமனே நம்மை உற்சாகப்படுத்தவும் நமக்கு நன்றாயிருக்கவும் தேவன் எழுப்புதலை அனுப்புவது இல்லை, இல்லவே இல்லை. அவரது நோக்கமெல்லாம் உலகத்திற்காக இறக்க தமது குமாரனை அனுப்பினார். உலகை பாவத்திற்காய் கண்டித்து உணர்த்தி பாவிகளை இரட்சகரிடம் நடத்தவே ஆவியானவரை அனுப்பினார். உலகமெங்கும் சாட்சிகளாய் புறப்பட்டு செல்லவே தமது 120 சீடரை அன்று தூய ஆவியால் நிரப்பினார். வேல்ஸ் நாட்டு எழுப்புதல் வீரன் ஈவான் ராபர்ட்ஸ் 1878 முதல் 1951 வரை இப்படி ஜெபித்தார்: ஆண்டவரே, சபையை வளைத்து உலகை ஆசீர்வதியும். Bend the church and bless the world. கடந்த கால எழுப்புதல்கள் பல அநேக மிஷனரி நற்செய்தி இயக்கங்களை பிறப்பித்துள்ளன. ஆனால் எழுப்புதல் ஆசீர்வாதங்களை தலைவர்கள் தீவிர நற்செய்தி பணிக்கு நேராக திருப்பி விடாததால் சீக்கிரம் அணைந்து போன துக்ககரமான எழுப்புதல் சரிதைகளும் உண்டு. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து பெந்தேகோஸ்தேக்கு முன் தமது சீடரிடம் பேசியதெல்லாம் இறையரசை பற்றியதே. அப்போஸ்தலர் நடபடிகள் 1:3. இயேசுவின் சிந்தையை தவறாய் புரிந்த சீடர் அவரிடம், ஆண்டவரே, இக்காலத்திலா அரசாட்சியை திரும்ப இஸ்ரவேலுக்கு கொடுப்பீர் என்று கேட்டனர். வசனம் 6. எருசலேம் துவங்கி உலகத்தின் கடைசி வரை சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதால் தனிப்பட்டோரின் இதயங்களில் உருவாகப் போகும் ஆன்மீக ஆளுமையை குறித்தே தாம் பேசுவதாக அவர்களுக்கு பதில் உரைத்தார். வசனங்கள் 7-8. நற்செய்தி பேராணை விண்ணேகுதலுக்கு முன்னர்தான் கொடுக்கப்பட்டது. இறுதி கட்டளையாக அவர்களை பார்த்து புறப்பட்டு போங்கள் என்றார். எல்லா நாட்டினரிடமும் உலகம் எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க, படைப்பு அனைத்தையும் சந்திக்க, எல்லா சத்தியங்களையும் உபதேசிக்க, அவரது அதிகாரத்தோடு, அவரது சாட்சிகளாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு, எந்நாளும் அவர்களோடு இருக்கும் அவரது பிரசன்னத்தோடு. மத்தேயு 28:18-20 வரை, மார்க் 16:15-18 வரை, லூக்கா 24:47-49 வரை மற்றும் அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8. எழுப்புதல் தன்னில்தானே முடிவடையவில்லை. அதன் முடிவு நற்செய்தி பணியாகும். உமது ரட்சிப்பின் மகிழ்ச்சியை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன். பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள் என்று தாவீது ஜெபித்தார். சங்கீதம் 51:12-13. நமக்கு ஏன் எழுப்புதல் தேவை என்று நாம் இன்னும் சரிவர அறியாததே எழுப்புதல் தாமதிப்பதற்கு ஒரு முக்கிய காரணம். நற்செய்தி பணியில் முடிவு பெறாத எழுப்புதலும், எழுப்புதல் இல்லாத நற்செய்தி பணியும் வீண். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுங்கள், ஹல்லேலூயா. கர்த்தரை பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், பாரத பூமியில் பாடிக்கொண்டாடுங்கள், தந்தானே மாநிலங்கள் தந்தானே, ஹல்லேலூயா. டாக்டர் வில்லியம் ஸ்டான்லி.